ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து நான் சமையல்லாம் பண்ணிட்டேன். சமையல் பண்ணி முடிச்ச உடனே யார் என்ன கூப்பிடுறான்னு சொல்லிட்டு வாங்க என் பின்னாடியே வாங்க. பின்னாடி இல்ல, நீங்க தான் முன்னாடி இருக்கீங்க. நான் தான் இப்போ பின்னாடி இருக்கேன். வெயிட்டிங் லிஸ்ட்டு. சாப்பாடு தாங்க அப்படின்னு வெயிட்டிங் பண்றாங்க. 1, 2, 3 சோறெல்லாம் போட்டு வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. சோறு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்படியே இருக்குது. இது வந்து நான் பெத்த பிள்ளை, என் அன்பு மகன், ஆசை மகன் வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ரசம் ஊற்றவான்னே, வேண்டாம் எனக்கு பட்டாணி கூட்டு மட்டும் போதும்னா, சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். வழக்கம் போல் என்னென்னா, என் பிள்ளையை தொட்டியில் ஆட்டி விட்டாச்சு, தூங்க வச்சாச்சு. ஏன்னா தூங்கினா தான் மற்ற வேலைகள்லாம் செய்ய முடியும். சின்னவனை தூங்கினா தான் பெரியவனுக்கு சமையல் பண்ணி தர முடியும், புருஷனுக்கு சாப்பாடு போட முடியும். எனக்கு தேவையானது ஒரு குளிக்கவோ பாத்ரூம் போகவோ இதெல்லாம் வந்து நான் அப்போ தான் செய்ய முடியும். 1000 பேர் வந்து 1000 சொல்லுவாங்க. என்ன 1000 அப்படின்னா, நம்ம பெற்றவங்களுக்கு எப்போ பால் கொடுக்கணும், எப்போ சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் வந்து பெற்றவங்களுக்கு தெரியும். மற்றவங்க வந்து குழந்தைய ஆக்டிவாகவே வச்சுக்கிறதே இல்லை அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. என் பிள்ளைய வந்து தூங்க வச்சா மட்டும்தான் ஒரு 1 மணி நேரம், குழந்தைகளுக்கு தூக்கம் அவசியம், நம்ம தூங்க வச்சாதான் மற்ற வேலைகளையுமே செய்ய முடியும். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து சோறு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, எப்போனா இது நான் கன்சீவாக இருந்ததுலேருந்து தான் இந்த ஒரு இது வந்துச்சு. முன்னாடிலாம் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன். நான் என்னைக்கு மாசமாக இருந்தேனோ அன்னையிலேருந்து வந்து டீ காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னா, பிள்ளை அழுகும், நம்ம வந்து தூங்கிடுவோமோ என்னமோ அப்படின்னு சொல்லி பயத்தினாலேயே டீ குடிக்க ஆரம்பிச்சு, எதுக்காகனா என்ன தூங்க விடாமல் வச்சுக்கிறதுக்காக அந்த டீ குடிக்க நான் ஆரம்பித்தேன். அப்படியே டீயே அப்படியே பழக்கம் ஆகிட்டு, இப்போ வந்து சமைச்சாச்சு, சூடாக இருக்குது, சாப்பிடலாம். இருந்தாலும் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாமே ஒரு எண்ணம் தான் எனக்கு. முன்னாடியெல்லாம் ஜீனின்னு போட்டு டீ குடிச்சிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் வேண்டாம், கொஞ்சம் வந்து அதிகமாக நான் டீ எடுக்கிறனால கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறதுனால நாட்டு சர்க்கரை. இது வந்து சில்வர் டப்பாவில் போட்டனால தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து கடுகு, சீரகம், மிளகுன்னு சொல்லிட்டு எல்லா டப்பாலையும் எழுதியும் வச்சிருக்கிறேன் நான். அப்புறம் என்ன, 2 ஆற்று நல்லா ஆற்றி குடிக்க வேண்டியதான். டீயை குடிச்சு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்க்க வேண்டியது இருக்குது, அதையும் வந்து நான் தேய்க்கணும். இதான் இப்போ தான் ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்குது. டீ குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலைகள் பார்க்கணும். நான் தம்பியை தூங்க வச்சாச்சு, எல்லாம் பார்த்துருப்பேன். நீ பாத்திரம் தேய்க்க வேண்டியது இருக்குது, துணி துவைக்கணும். இப்போப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் கரண்ட்டு வேறு வரல, அதனால் வந்து சரியாக தூங்க மாட்டான். இன்றைக்கி சும்மாவே தூங்க மாட்டான். 1 மணி நேரம் தூங்குனா 1/2 மணி நேரம் தான் தூங்குவான். சரிங்க சொன்னாங்களே, பாய்.